பொது வேலை நிறுத்தம் காரணமாக புதுச்சேரியில் பேருந்துகள் இயக்கப்படாததாலும் கடைகள் அடைக்கப்பட்டதாலும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் மகாராஜ பாண்டி. விவரங்கள். நிச்சயமாக நாடு முழுவதும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் வேலைநிறுத்தம் போராட்டம் இன்று தொடங்கி காலையில் நடக்கிறது. புதுச்சேரியில் இது முழு அடைப்பு போராட்டமாக நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு அனைத்து தொழிற்சங்கத்தினர், பல்வேறு அரசியல் கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்களிடம் ஆதரவு திரட்டினர். முழு அடைப்பு போராட்டத்துக்கு மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணி கட்சிகளான திமுக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், அதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். அதன்படி புதுச்சேரியில் இன்று காலை 6 மணி முதல் முழு அடைப்பு போராட்டம் தொடங்கியது. இந்த போராட்டம் காரணமாக புதுச்சேரியில் தனியார் பேருந்துகள், டெம்போ, ஆட்டோ ஆகியவை இயங்கவில்லை. இதனால் புதிய பேருந்து நிலையம் வெறிச்சோடி காணப்படுகிறது. திரை அரங்குகள், தனியார் வர்த்தக நிறுவனங்கள், பெரிய மார்க்கெட், குபேர் அங்காடி உள்ளிட்ட புதுச்சேரியில் அனைத்து கடைகளும் முழுவதுமாக மூடப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. பேருந்து, ஆட்டோ, டெம்போக்கள் ஓடாததால் பொதுமக்கள் மற்றும் வெளியூர் பயணிகள் தங்களது இடங்களுக்கு செல்ல முடியாமல் அவதிப்பட்டனர். முழு அடைப்பு போராட்டத்தை விட்டு சுமார் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசு பேருந்துகள் குறைந்த அளவில் போலீஸ் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டு வருகிறது. ஒன்றிய அரசை கண்டித்து அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் புதுச்சேரியில் சுமார் 12 இடங்களில் காலை 10 மணி முதல் மறியல் போராட்டம் நடக்கவும் திட்டமிட்டுள்ளன. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகாராஜ பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.